குருவே சரணம். இந்த ஆஷாட மாதம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிற போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாத்துர்மாசிய விரதம் ஆரம்பமாகும். இந்த சாத்துர்மாசிய விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, சாத்துர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் 4ன்னு சொல்லுவாங்க. அந்த 4 மாதங்கள் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் ஜூலையிலேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இருக்கிற அந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதங்களாக சொல்லப்படுது. இந்த 4 மாதங்களில் பகவான் கிருஷ்ணர் ஆழ்ந்த தியான நித்திரையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் வேதங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆஷாட மாதத்தில் வரும் தேவசயன ஏகாதசியில் தொடங்கி கார்த்திகை மாதத்தில் வரும் அந்த உத்தான ஏகாதசி அந்த மாதம் வரைக்கும் இருக்கப்பட்ட அந்த இடைப்பட்ட மாதங்கள் சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 4 மாதங்கள் உறக்கத்திற்கு பின்பு கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த உத்தான ஏகாதசி அன்று பகவான் கிருஷ்ணர் விழித்தெழுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாத்துர்மாசிய விரதத்தை பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரிகள், கிரகஸ்தர்கள், சன்னியாசிகள் போன்றோர் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அது எப்படி எந்த மாதிரி அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த முதல் மாதம் ஜூலை டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் நாம் அந்த கீரை வகைகள், பச்சை காய்கறிகள் இதை எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 2வது மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் தயிர் சாப்பிடாமல் இருக்கணும், அதாவது தயிர் விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் செப்டம்பர் அக்டோபர் அந்த அக்டோபர் 19ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா பால் விரதம் இருக்கும். ஆக்சுவலி இந்த பால் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். அடுத்து 4ஆம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை கடைசி 4வது மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வர்ற ஒரு சுக்ல அந்த ஒரு ஏகாதசியோட இந்த சாத்துர்மாசிய விரதம் முடிவடைகிறது. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த உளுந்து, இந்த பருப்பு வகைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்வாங்க. அதாவது இந்த 4 மாதங்கள் விரதங்கள் மேற்கொள்வதால் புலன் இன்பங்களில் அளவை குறைப்பது ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதம் அவ்வளோ கடினமானதல்ல. ஆனால் புதிதாக இந்த சாத்துர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்க போகும் அன்பர்கள் சற்று கடினமாக இருக்கலாம். ஏன்னா புதுசாக ஒரு விரதத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது நம்ம ரெகுலராக இருக்கிற மாதிரியான விரத முறைகள் இது இல்லை. நம்ம அந்த காய்கறிகள் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா அது சடனாக நம்மளால் அது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஒரு பலன் தரக்கூடிய விஷயம். அதற்கு பார்த்திங்கன்னா குரு பக்தி, நம்ம குருராஜர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாத்துர்மாசிய விரதத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ரத்தையோடு கடைபிடிச்சிருக்காங்க. அவர் அந்த மாதிரியான விரதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடைபிடிச்சதுனால தான் இன்றைக்கி அவர் வாங்கி வச்சிருக்கிற அவ்வளோ ஒரு புண்ணியங்களையும் கோடான கோடி மக்களுக்கு கல்ப விருட்சமாக காமதேனுவாக இருந்து இன்றைக்கி வாரி வாரி வழங்கிட்டுருக்கிறது காரணம் அவர் இந்த மாதிரி விரத முறைகளை ஸ்ரத்தையாக இருந்து கடைபிடிச்சு அதில் வந்த பலன்கள் தான் நம்மளுக்கு வாரி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாம் அவருடைய நாமாவளியை சொல்லிட்டு அவருடைய தொடர்பில் நாம் இருக்கும்போது அவரை தினமும் நித்தமும் அவருடைய படத்துக்கு நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது நிச்சயமாக இந்த ஒரு சாத்துர்மாசியம் விரதம் புதிதாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு
குருராஜருடைய அருள் நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கும். அதற்குண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உடல் வலிமை, மன வலிமை, பக்தி, வைராக்கியம் இது எல்லாத்தையுமே நிச்சயமாக குருராஜர் நம்மளுக்கு கொடுப்பார். நாம் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வோடு அந்த ஒரு பிரயத்தனம் பட்டு அவர்கிட்ட நாம் பிரார்த்தனை செய்யும்போது அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே குருராஜர்கிட்ட நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சாதுர்மாசி விரதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் செய்கிறது கூடுதல் பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு நாம் எழுந்து சுவாமி படங்களுக்கு முன்பு நாம் விளக்கேற்றி தினமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் செய்யும்போது நிச்சயமாக அதற்குண்டான பலன் பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா கோவிலை நம்ம சுத்தம் செய்கிறது, பகவானுடைய நாமத்தை நம்ம அனுதினமும் நம்ம உச்சரிக்கிறது, இதெல்லாமே மேலும் அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம அந்த துளசி செடி வச்சுருந்தோன்னா அந்த காலை மாலை 2 வேளைகளும் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு பக்கத்தில் நம்ம விளக்கேற்றி துளசி செடியை நம்ம வணங்கி வரலாம். அது தொலை தூரம் இருக்கிற அந்த ஒரு புனித யாத்திரை போகிறது, இந்த மாதிரியான ஒரு புனித யாத்திரையும் இந்த 4 மாதத்தில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த சாதுர்மாசி விரதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாமிசம் சாப்பிட்றது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, அதாவது இந்த மெத்தையில் உறங்குறது, இந்த அதிகப்படியான உறக்கம், அது மட்டும் இல்லை இந்த சுப நிகழ்ச்சிகள், நிலம் வாங்குதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 4 மாதங்களில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பத்மபுராணம் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அவர் ஆழ்ந்த அந்த ஒரு தியான நிலையில் இருப்பார். அப்படிங்கிறதுனால இந்த சுப நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு செய்வது உகந்ததல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெய்வத்துக்கு நமக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம அவங்களுக்கு நம்ம செய்யலாம், அது கூடுதல் பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த சாதுர்மாசி விரதம் சன்னியாசிகள் மட்டுமின்றி இல்லறவாசிகளும் இந்த 4 மாதம் விரதத்தை கடைபிடிக்கிறதுனால வாழ்வில் நம்ம எதிர்படும் பிரச்சனைகள், மன அமைதி மற்றும் சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா அன்பர்கள் அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நாம் வழிபடலாம். அவங்களுக்கு பிடிச்ச மகான்கள், அவங்களுக்கு பிடிச்ச குரு, அவங்கள நாம் தினமும் அவங்களுடைய புகைப்படத்துக்கு நாம் பூக்கள் சாற்றி நம்ம வழிபடலாம். அவங்களுடைய நாமாவளி இருந்தது, அவங்களுடைய மந்திரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மந்திரங்கள் நாம் சொல்லலாம். தினமும் அன்பர்களுடைய எந்த மகானை வழங்குகிறார்களோ அந்த மகானுடைய நாமாவளியை தினமும் 108 முறை நாம் ஜெபிக்கும்போது அது இன்னும் கூடுதல் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த 4 மாதங்கள் பெருமாளுக்கு உண்டியான ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால குருராஜர் பெருமாளுடைய ஒரு பார்வையில் பிறந்தவர் மகான். அவர் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய ஆசீர்வாதத்தில் பிறந்தவர். அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவரை வணங்கும் போது உங்களுக்கு மேலும் இன்னும் அதிகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு 108 முறை காலையிலையும் மாலையிலையும் அவருடைய நாமத்தை சிரத்தையோடு சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயம் நடக்கும். வாழ்வில் வரும் பல பிரச்சனைகளை தீர்க்க இந்த காலகட்டத்தில் செய்யும் இத்தகைய வழிபாடுகள் பயனளிக்கும். மேலும் இந்த விரதம் ஆரம்பித்த நாள் முதல் காலை மாலை கண்டிப்பாக நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேற்றி வச்சு அதை ஜபம் செய்வது மிகவும் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பெருமாளுக்கு அந்த ஒரு பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
அவருடைய சன்னிதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலும் கூடுதல் பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாத்துர்மாசிய விரத காலங்களில் வந்து துணி, கற்பூரம், குடை, மேலும் காலணிகள் இது போன்ற மக்களுக்கு வந்து இந்த ஒரு பயனுள்ள பொருட்களை வந்து நம்ம தானம் செய்கிறதுனால சிவபெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்தில் செய்யும் தானம் அனைத்திற்கும் கர்ம வினைகளை குறைத்து தெய்வீக அருளை பெற்றுத்தரும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த தகவல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு பல பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய.